என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அந்த நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்க. யாரு? அந்த ராஜாவியா? அவனை எதுக்கு வீணா யோசிக்கிற? அவனால தானே கொலைகார நாய் ஜெயில இருக்க. அது உன்னோட முட்டாள்தனம். சும்மா இருந்த எனக்கு மதவெறி ஏத்தி விட்டு நம்ம ஊருக்கு நல்ல காரியம் செய்ய வந்த அந்த மிஷினரி அம்மா மேல கொலைவெறி ஏத்தி விட்டு கொலையும் பண்ண வச்சுட்டான். நீ அவசரப்பட்டுட்ட. நான் அந்த ஆளை நம்பி தானே இந்த காரியத்தில் இறங்கினேன். குற்றவாளி ஆகி ஜெயிலுக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து என்ன பார்க்க வரலையே. என்ன வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாட்டியும் பார்க்கவாவது வந்திருக்கலாம்ல. அது சரிதான். அந்த ஆளால தான் நான் அந்த அம்மாவை கொன்னேன். எனக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன குத்தி விட்டு கொலை பண்ண வச்சுட்டு அவன் ஜாலியா இருப்பான் போல. விடமாட்டேன்டா, அவனை கொல்லாம விட மாட்டேன். அது எப்படி நடக்கும்? நீயே ஆயுள் கைதியா இருக்க. எப்ப ஆயுள் தண்டனை முடிச்சு வெளியே போனாலும் அவனை கொல்றதுதான் என்னோட முதல் வேலை. அதுக்குள்ள அந்த ஆளுக்கு வயசாயிரும். வயசானா அவன் மகனை கொல்லுவேன். அவன் குடும்பத்தையும் அழிப்பண்டா. விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன். இப்ப நான் ஜெயில நிம்மதி இல்லாம இருக்கேன். ஆனா அவனை கொன்ன பிறகு நிம்மதியா இருப்பேன். உன் கதை அப்படி, என் கதை வேற மாதிரி. அவசரப்பட்டு அண்ணனை கொன்னுட்டு மரண தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப நீ வெளியே போனாலும் மறுபடியும் உள்ளதான் வரப்போற. வருவேன், அப்ப சந்தோஷமா வருவேன். முடிச்சாச்சு மாமா, எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சாச்சு. அநேகமா சீக்கிரத்துல அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதும்மா. நம்மளால ஏன் ஒரு ஆள் பாதிக்கப்படணும்? நல்லதான் மாமா. ஆனா வெளியே வர்றவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த சந்தோஷம். வெளியே வந்து மறுபடியும் யாரையாவது கொலை பண்ணா என்ன செய்வீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நாட்டுல வெளியே வர்ற குற்றவாளிகள்ல நிறைய பேரு மறுபடியும் தப்பு தான் பண்றானுங்க. நாம அப்படி நடக்காதுன்னு நம்புவோம். சொறி பிடிச்சவங்க சும்மா இருக்குமா? அவனுக்கும் மனசுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கும்ல. ராணி, அவன் தப்பே பண்ணாத உன் தங்கச்சியை கொலை பண்ணவன். காரணம் மதவெறி. அந்த வெறி அவனோடு போனாதானே நல்ல வாழ்க்கை வாழ்வான். வெளியே வந்த உடனே அந்த சூதுக்கார ராஜா தான் மறுபடியும் மதவெறி ஏத்தி விட்டுருவானே. அது சரிதான் மாப்பிள்ள. ஆனாலும் நாம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஆமா, நல்லா கஷ்டப்பட்டான்ல, திரும்பிட மாட்டான். ஆமா மச்சான், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்காரு. அவரோட அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், மத்தத அவர் பாத்துப்பாரு. என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாட்டு நடப்பு சொன்னேன், பாத்துக்குங்க. நான் கிளம்புறேன். சரி. சரிடா, போயிட்டு வாங்க. எங்க சொந்த ஊர்ல நம்ம டீமுக்கு ஒரு வெட்டி பையில புடிச்சிட்டா இந்த பாண்டி. இது எப்படி இருக்கு? சூப்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு 4 பேரை நம்ம டீமுக்கு சேர்க்கணும். சேர்க்கறது பெருசு இல்ல, 4 பேரை சேர்த்து நல்ல காரியம் பண்ணா பரவாயில்ல. நீங்க சூதுல பண்றீங்க. இப்படிதான் அதிக பிரசங்கத்தனமா பேசாதங்கிற. அதாவது அண்ணாச்சி, கோவப்படாதீங்க. உதவி இல்லாட்டாலும் உபத்திரம் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் உதவி செஞ்சு நான் பார்க்கவே இல்லைங்கிறேன். ஆனா உதவி செய்யறவங்கள செய்ய விடாம தடுக்கிறதையும் உயிரை எடுத்ததையும் நான் பார்த்திருக்கேன். நான் யார் உயிரில எடுத்தேன்? நீங்க எடுக்க மாட்டீங்க, ஆனா யாரையாவது குத்தி விட்டு கொல்ல வைப்பீங்க. வாயை வச்சுட்டு சும்மா இல்ல. நான் யாரால குத்துன? இல்லாத போல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என்னைக்குமே இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்ல மாட்டான் இந்த பாண்டி. இல்ல நீ இல்லாத பொல்லாதான் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஊர்ல
ஒரு மிஷினரி அம்மா வந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? ஆ, நான் ஒன்றும் செய்யலையே. ஆ, நீங்க என்னையே ஒரு நாள் குத்தி விட்டு அந்த அம்மா கிட்ட சண்டை போட வச்சீங்கல்ல. ஆ, நான் எங்கடா உன்னை குத்தி விட்டேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா நம்ம ஊருக்கு ஒரு போர் போட்டு கொடுத்துச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆ, நான் என்ன சொன்னேன்? அந்த அம்மா கிட்ட இல்ல, என் கிட்ட. ஆ, நான் ஒன்றும் சொல்லியே. ஆ, நல்லா நடிக்கிறீங்க அண்ணாச்சி. அது எப்படி அந்த அம்மா நம்ம ஊர்ல வந்து நம்ம மக்களுக்கு போர போடலாம்? நமக்கு போட தெரியாதோன்னு என்ன ஏத்துனீங்கல்ல? நானும் கிறுக்க மாதிரி அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆ, அது நியாயம் தானே. அந்த நியாயத்தை நீங்க போய் கட்டியலா? என்னை தானே குத்தி விட்டீங்கோ. நீங்க நல்ல மனுஷர்னா, நம்ம மக்கள் மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னா நீங்க போர போட்டு கொடுத்துருக்கணும். போட்டு கொடுக்கல, அப்ப சும்மா அது இருந்திருக்கணும். போற வர மக்கள் கிட்ட எல்லாம் அந்த அம்மாவை குறை சொன்னீங்க, குற்றப்படுத்தினீங்க, பொய்யா சொன்னீங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம அந்த அம்மா நிறைய நன்மைகளை நம்ம மக்களுக்கு செஞ்சாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? என்னோட மாமா மகன் தாசுக்கு கொலவரியை ஏத்தி விட்டு அந்த அம்மாவை கொலை பண்ண வச்சுட்டீங்க. இல்ல என்னல நீ பேசுற? உண்மைதான் பேசுறேன். இப்ப என் மாமா மகன் தாச மன்னிச்சு விடுதலை பண்றதுக்கு அந்த அம்மாவுடைய அக்கா மேலதிகாரிகளை பார்த்து விடுதலை பண்றதுக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சு அநேகமா தாசு நாளைக்கு விடுதலை வந்துருவான் போல. இன்னொரு விஷயம் என்னன்னா, விடுதலையாகி நம்ம ஊருக்கு வந்து முதல் வேலையா உன்னை கொல்ல போறானா. என்னல சொல்ற? உண்மையைத்தான் சொல்றேன். மனுஷன் எதை விதைத்தானோ அதையேத்தான் அறுப்பான். தாசு கூட ஜெயில இருக்கானே மாறன், ஆமா, அவன் தான் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கான். நாளைக்கு உங்களை கொல்ல போறான், பார்த்துக்கிடுங்க. நான் வரேன். உதவி இல்லாட்டாலும் உபத்திரம் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் உதவி செஞ்சு நான் பார்க்கவே இல்லைங்கிறேன். ஆனா உதவி செய்யறவங்கள செய்ய விடாம தடுக்கிறதையும் உயிரை எடுத்ததையும் நான் பார்த்திருக்கேன். மனுஷன் எதை விதைத்தானோ அதையேத்தான் அறுப்பான். இந்தாங்க மாமா. அந்த தாசு இன்னைக்கா ரிலீஸ் ஆகுறான்? ஆமா மாமா, இன்னைக்கு தான் வெளியே வரதா சொன்னாங்க. இனியாவது திருந்தி வாழ்ந்தா பரவாயில்ல. ஆமா மாமா. அவன் நம்ம ஊருக்கே வரானா இல்ல வேற எங்கேயும் போறானா? தெரியல மாமா. ம், எங்க போனாலும் நல்லவங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டா அவன் வாழ்க்கைக்கு நல்லது. ஆமா மாமா. மறுபடியும் இங்க வந்து அந்த வெறி பிடிச்சவனோட சேர்ந்தானா அழிஞ்சே அது போயிருவான். அவருக்கு தெரியணும். ம், தெரிஞ்சா நல்லது. நாம ஜெபம் பண்ணுவோம் மாமா. ம், சரிம்மா, நீ வேலையை பாரு. சரி மாமா. யோ என்ன? அந்த கொலைகாரன் தாசு. என்னைக்குங்க வருவீங்க? 3 நாள் மீட்டிங்கு முடிஞ்ச பிறகு வருவேன். ஆ, அப்படியே ஒருவேளை கோயம்புத்தூர் போனாலும் போவேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஆ, ஆ, லட்சுமி மக வயசுக்கு வந்துட்டாலாம், பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டை பூட்டி சாவியை மேல வச்சுட்டு போயிருங்க. ஆ, ஆ.
யார்ல? நம்ம அண்ணாச்சி. ஓகே. ஹலோ, என்ன அண்ணாச்சு? நகுல, தாஸ் விடுதலை ஆயிட்டானோ? தாசு விடுதலை ஆயிட்டானாவா? அவன் தான் ஆயுள் தண்டனையில உள்ள கிடக்கானே. இல்லடா, அவனை என்னமோ விடுதலை செய்ய போறாங்களா. இன்னைக்கு வந்துருவான்னு பாண்டி சொன்னா. பாண்டிக்கு போன் அடிச்ச, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் உனக்கு அடிச்ச. அவரு சும்மா புலுகி இருப்பாரு. தாசாவது விடுதலை ஆவறதாவது. அப்படியாங்க? ஆமா அண்ணாச்சு, இதெல்லாம் உடனே நடக்கிற காரியமா? அப்ப அவன் இப்போதைக்கு வரமாட்டானோ? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல. சரி, நான் வச்சிடுறேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் வெளியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னல தாசு கண்ணு முன்னாடி தான் போறாரு, நீ அண்ணாச்சிட்ட போய் சொல்லிட்ட? அதாவது இந்த அண்ணாச்சி ஊர்ல யாருக்காவது பிரயோஜனமா ஏதாவது செஞ்சிருக்காரா? இல்ல, நிறைய குடும்பத்தை கெடுக்க தான் செஞ்சிருக்காரு. அது மட்டுமா, வாயை திறந்தாலே வெறுப்பு பேச்சு தான் பேசுறாரு. ஆமா, நல்லவங்க மேல பகையை ஏத்தி விடுறாரு. கரெக்ட். தானும் நல்லது பண்ண மாட்டாரு, பண்றவங்களையும் பண்ண விட மாட்டாரு. இந்த ஆளு ஊர்ல இல்லாம இருந்தா ஊர் எப்படி இருக்கும்னு நினைக்கிற? சந்தோஷமா சமாதானமா சூப்பரா இருக்கும். ஊரு நல்ல டெவலப் ஆகும். இந்த போரானே தாசு, ஆமா, இவன் கொலை பண்றதுக்கு காரணமே நம்ம அண்ணாச்சி தான். அதுதான் ஊருக்கே தெரியுமே. வாழ வேண்டிய ஆளு, அந்த ஆளு பேச்சு கேட்டு அவசரப்பட்டுட்டாரு. இந்த ஆளோட சூது தெரிஞ்சு இவர் ஊருக்கு வந்த உடனே வேலையா அந்த ஆளை கொலை பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. அத்தடி, இப்ப இவரு அவர் தேடி தான் போவாரு. போய் அந்த ஆளை போடட்டும், அப்பதான் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறக்கும். அப்ப இவரு அண்ணாச்சிட்டு தான் போறாரோ? அப்படிதான் தெரியுது. ஐயோ, ஐயோ, என்னோட பண்ணிடாத, என்னோட பண்ணிடாத. நீர் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுப்பீரு, நாங்க உங்களை ஒண்ணும் பண்ணிட கூடாதுல்ல. உன் கால வேணால விழற, என்ன விட்டு, என்ன கொண்டாத, என்ன கொண்டாத. இந்த நியூஸ் உமக்கும் வந்துச்சா? என்ன பண்ணிச்சுடு, என்ன பண்ணிச்சுடு. நீ சொன்ன நல்ல காரியம் பண்ண அந்த மிஷினரி அம்மாவை கொன்ன. ஆனா அவங்க அக்கா என்ன மன்னிச்சு எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்து கிறிஸ்தவம் உண்மையான மார்க்கம்னு காட்டிட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திட்டாங்க. நீயும் இருக்கியே. என்னையும் மன்னிச்சுடு, இனி நான் யார் வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன். உன்னை கொல்றதா எனக்கு திட்டமா இருந்துச்சு, அதை நான் மாத்திக்கிட்டேன். உன்னை மன்னிக்கிறேன். இனி அந்த மிஷினரி அம்மா விட்டுட்டு போன சேவைய நான் செய்ய போறேன். நாட்டுக்கு பிரயோஜனமா வாழ போறேன். என்னோட வாழ்க்கைய வீணடிக்க விரும்பல. இனியாவது திருந்தி வாழ. உன்னை மன்னிக்கிறேன். இனி அந்த மிஷினரி அம்மா விட்டுட்டு போன சேவைய நான் செய்ய போறேன். நாட்டுக்கு பிரயோஜனமா வாழ போறேன். என்னோட வாழ்க்கைய வீணடிக்க விரும்பல. இனியாவது திருந்தி வாழ.